கிடைக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்து மீனா ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நம்ம தலைவர் எலெக்ஷன்ல மீனா ஜெயிச்சிடுறாங்க. ரொம்பவே கெத்தாவும் இருக்காங்க. நம்ம மீனா முத்து வா மீனான்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு வேற லெவல்ல நம்ம முத்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சந்திரா மீனா கிட்ட, மீனா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நம்ம குடும்பம் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு அப்பா இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறதுக்காக தான் உன் புருஷன் உனக்கு அப்பாவுக்கு அப்பாவும் உன் புருஷனுக்கு புருஷனாவும் இருக்காரு. நிஜமாவே ரொம்பவே கொடுத்து வச்சுவ நீ நல்லா சொல்லி பயங்கரமா பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப நம்ம மீனா முத்துக்கிட்ட இணங்க, நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதை நினைச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லி மீனா பாராட்டி பேச முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கை இரண்டு கிடந்தது, அந்த வாழ்க்கைய அழகா மாத்தினதே நீதான். நீ என்னுடைய லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே கிடைச்சதுன்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்ல மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மீனா முத்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. விஜயா ஆரத்தி எடுத்துட்டு வா, பசங்க வந்துட்டாங்க பாரு விஜயான்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல உடனே விஜயாவுக்கு பயங்கர கோபம் வருது. ஏங்க, அவ ஜெயிச்சா என்ன, ஜெயிக்க கட்டி என்ன, எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன வந்தது, எதுக்கு என்ன நீங்க ஆரத்தி எல்லாம் எடுக்க சொல்றீங்க, என்னாலலாம் ஆரத்தி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, இங்க பாரு விஜயா, நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா, நீங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னா ஆரத்தி எடுன்றாங்க. ஏங்க, நீங்க எது சொன்னாலும் கேட்பேன், அதுக்காக என்ன ஆரத்தி எல்லாம் எடுக்க சொல்லாதீங்க, என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, விஜயா இப்ப எடுக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அண்ணாமலை பேச, இதுக்கு மேல எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு விஜயாவும் ஆரத்தி எடுக்க போறாங்க. உடனே மனோஜ் கேக்குறாங்க, என்னம்மா அவ்வளவு வீரப்பா பேசிட்டு இருந்த, கடைசியில நீ போய் ஆரத்தி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா, உன் அப்பா புத்தி உனக்கு தெரியாதா, நம்ம இப்ப ஆரத்தி எடுக்கலன்னா அப்புறம் உன் அப்பாவே போயிட்டு ஆரத்தி எடுக்க கூட போய் நிற்பாரு, எதுக்கு தேவையில்லாத வம்பு, நம்மளே எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அம்மா, இவளுக்கு இவ்வளோ மரியாதையம்மா, நான் கூட நினைச்சேன் எப்படியும் சின்னமணி ஆண்டி தான் ஜெயிக்க போறாங்க, மீனா ஏது ஜெயிக்க போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தா, கடைசியில மீனா ஜெயிச்சுட்டாலேமான்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் எனக்கும் தாண்டா எப்படின்னு தெரியல, சிந்தாமணி அந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறவங்க கிடையாது, அது இல்லாம எனக்கு என்னவோ ரொம்பவே சந்தேகமா இருக்குடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. இந்த மீனவுக்கு கத்தி கூட்டெல்லாம் நடந்ததில்ல, அது எல்லாமே மனோஜ், இது ஒருவேளை முத்தோட ஏற்பாடா கூட இருக்கலாம்ல. ஏன்னா மீனாவை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக முத்து இப்படி எல்லாம் கூட பண்ணிருப்பான். நமக்கு என்ன பண்றது, எனக்கு எப்படியாவது அமெரிக்கா சம்பந்தம் நல்லபடியா கிடைச்சிச்சுன்னா நம்ம அமெரிக்காவிலே போய் செட்டில் ஆயிடலாம். உன் அப்பாவை கூப்பிட்டு பார்ப்போம், வருவாரான்னு சொல்லிட்டு. இல்ல, என் மகன் முத்து தான் முக்கியம்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா முத்துவை கட்டிட்டு அழட்டும் மனோஜ், நான் உன் கூட வருவேன், நான் அமெரிக்காவெல்லாம் சுத்தி பார்ப்பேன் நல்லா சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாமா, நீ இல்லாமையா எனக்கு மட்டும் அந்த சம்மந்தம் ஓகே ஆகணும்னா முதல்ல ரோகிணி கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கணும், அதை மட்டும் வாங்கிட்டா போதும், அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. மனோஜ், நீ கவலைப்படாத, கண்டிப்பா அந்த ரோகிணி கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து உனக்கு அமெரிக்கா சம்மந்தத்தோட கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம அமெரிக்காவுல பறக்க போறோம்டா நல்லா சொல்லிட்டு விஜயா பேசிட்டே இருக்காங்க. அண்ணாமலை, விஜயா என்ன பண்ணிட்டு இருக்க, டேய் வாடான்னு சொல்லிட்டு இப்ப விஜயா ஆரத்தி எடுக்கிறாங்க. என்னடி ரொம்பவே சந்தோஷமா இருக்க போல, ஒவ்வொரு முறையும் நீ வீட்டுல விட்டு போயிட்டு திரும்ப வரும்போதும் இந்த மாதிரி சாதிக்கும் போதெல்லாம் உனக்கு நான் ஆரத்தி எடுத்து உன்னை வரவேற்கணுமா, நீ அந்த அளவுக்கு பெரிய ஆளா நல்லா சொல்லி கேக்குறாங்க. உடனே முத்து ஆமாம்மா, இப்ப மீனா போஸ்டிங்ல இருக்கா, அவ என்ன பண்ணாலும் உங்க பாருங்க, அது எல்லாமே தரமா இருக்கும், பேப்பர்ல எல்லாம் வரும்ன்றாங்க. ஆமா ஆமா வரும், இவ ஜெயிச்சுட்டா, ஆனா இவளை நிம்மதியா வேலை பார்க்க சிந்தாமணி விடுவாங்களான்னு நினைச்சுப்பாரு. ஏதோ பூ கட்டினமா வித்தமான்னு இல்லாம இவ பண்ற வேலைக்கு என்னதான் நடக்க போகுதோ தெரியலன்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. இத கேட்டு முத்துவுக்கா பயங்கர கோபம் வருது. பாத்தீங்களாப்பா, அம்மா இப்படி பேசிட்டு போறாங்களோன்றாங்க. டேய், அவ எப்படி பேசுவான்னு உங்களுக்கு என்ன தெரியாதா, புது விஷயமா, மீனா நல்லது செஞ்சா அவளுக்கு நல்ல பேரு கண்டிப்பா கிடைக்கும், சிந்தாமணி கெட்டது செஞ்சதுனாலதான் அவளுக்கு கடவுளா பார்த்து தண்டனை கொடுத்துருக்காங்க. என் மருமக மீனாவை பத்தி எனக்கு தெரியும், யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு
இப்ப அண்ணாமலை சொல்றாங்க. இத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. இனி வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.